பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ லைவ்ல வந்து ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க. என்ன அப்படின்னா, பெஸ்ட் பெர்ஃபார்மர் 6 பெஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ட் பண்ணணும். எதை டிபெண்ட் பண்ணி அப்படின்னா, டாஸ்க் அண்ட் அவங்க பெர்ஃபார்மன்ஸ், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் அண்ட் அவங்க டாஸ்க் எப்படி பண்ணாங்க அதை பேஸ் பண்ணி 6 பேரை பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு செலக்ட் பண்ணணும். மற்ற 10 பேர் வந்து வர்ஸ்ட் கேட்டகரியில் வந்துருவாங்க. ஸோ இந்த 6 நபர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு 6 பேரை சொல்லி அதில் செலக்ட் ஆன 6 நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, கனி 12 ஓட்ஸ், சபரி 11 ஓட்ஸ், விக்கல்ஸ் விக்ரம் 11 ஓட்ஸ், பிரஜின் 10 ஓட்ஸ், அரோரா 9 ஓட்ஸ், சாண்ட்ரா 9 ஓட்ஸ். ஸோ அந்த 6 பேர் யார் யார்னா, கனி, சபரி, பிரஜின், அரோரா, விக்கல்ஸ் விக்ரம், சாண்ட்ரா. ஆனால் இதில் எப்படி பார்வதி பேர் மிஸ் ஆச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. பார்வதியெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பார்வதி ஒரு ஃபுல் ஆஃப் நெகட்டிவிட்டி. அவங்க வாயை திறந்தாலே, டாஸ்க்குன்றதை தாண்டி வாயை திறந்தாலே பஞ்சாயத்தை கிளப்புறாங்க. ஆனால் இந்த டாஸ்க்கே எப்படி அப்படின்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர்லேருந்து டாஸ்க் பண்ணணும் அப்படி தானே. அப்படி பார்த்தா பார்வதி நல்லா தானே பண்ணாங்க. அந்த 2 நாளும் அந்த கோவை ஸ்லாங் வந்து அவங்க த்ரோட் கேரி பண்ணிட்டு வந்தாங்க. ஹியர் அண்ட் தேர் எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல மிஸ் பண்ணுவாங்க தான். பட் மிஸ் பண்ணதுக்கு அப்புறமா, அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறமாவும் மறுபடியும் அந்த கேரக்டருக்குள்ளே போய் கோவை சொல்லாவே தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவன் சண்டை போடும்போது கூட அந்த கோவை ஸ்லாங்லேயே தான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. டாஸ்க்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வாயால் சண்டை போட்டாங்க. இப்போ மற்றவங்களாம் ஃபிசிக்கலாக அடிச்சு பிடிச்சி ஓடி அந்த மாதிரிலாம் பண்ணலை. ஏன்னா மேடம் அதையும் சொல்லிட்டாங்க, நமக்குலாம் அப்படி எங்கேயாவது அடிபட்டுரும், அதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னே சொல்லிட்டாங்க. ஸோ அதை பண்ணலைனாலும் தன் டீமுக்காக சண்டை போட்டிருக்காங்க. அந்த த்ரோட் அதை கேரி பண்ணாங்க. பட் பார்வதி பேர் எப்படி பலரும் மிஸ் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் சாண்ட்ரா அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்னு சொல்ற அளவுக்கு சாண்ட்ரா அப்படி பண்ணாங்களா? எமி ஜாக்சன் அதில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களுக்கு தமிழ் தெரியாத ஒருத்தங்க இங்கிலீஷ் பேசணும், ப்ளஸ் ரொம்ப சாஃப்டான பர்சன் இல்லையா அதில் எமி ஜாக்சன். பட் இவங்க ரொம்ப ஹார்ஷாக பயங்கரமாக சண்டை போடுறது, அந்த கேரக்டர் ஓகே, அவங்க பேசினதெல்லாம் ஓகே தான். மற்றபடி பெஸ்ட்டுன்ற அளவுக்கு பண்ணலை. நைட்டு தூங்காமல் இருந்தாங்க. ஆனால் இவங்களை விட, பார்வதியை விட அவங்க டீமில் அவங்க பெஸ்ட்டாக எனக்கு தெரியல. அண்ட் சபரியெல்லாம் சுத்தமாக நான் பார்க்கவே இல்லை. லைவ்ல நான் பார்க்கும்போது சபரி என்ன பண்ணார் அப்படின்னா, கிச்சனில் இருந்துட்டு, என்னடா வேணும், கலக்கி வேணுமா, ஆம்லேட் வேணுமா, பால் காஃபி என்ன வேணும், லைவ் கவுண்டர் முடிக்க போகுது, சீக்கிரமாக கிச்சனுக்கு வரீங்களா இல்லையா அப்படின்னு எப்போதுமே சபரியே தான் பேசிகிட்டு இருந்தார். எங்கேயுமே அவர் கமல் மாதிரி பேசவே இல்லை. அதை கேட்டதுக்கும் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் அந்த படம் பார்த்ததில்லை, எனக்கு தெரியாது அப்படின்ட்டாரு. ப்ளஸ் எப்பயோ கொஞ்சம் நேரம் கொகைலாம் கட்டி வச்சிருந்தார். கொகைன்ற மாதிரி பிளாங்கெட்டை வச்சு ஏதோ கொகை மாதிரி அமைச்சிருந்தாரு. அதுலேயே ஏதோ 1-2 தடவை பார்த்தேன், அவ்வளோதான். மற்ற நேரம் ஃபுல்லாக ஒரு சபரியாக தான் பேசிகிட்டு இருந்தார். பிக் பாஸ் அதை பல நேரம் அனௌன்ஸ் பண்ணுறாரு. லைக் நீங்கள் உங்கள் கேரக்டரில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அசிங்கம் இவ்வளோ தான் பண்ணார். நமக்கு ஏதாவது காட்டலையா என்னன்னு தெரியல. எனக்கு எந்த இடத்துலையுமே வந்து சபரி வந்து அந்த கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி தெரியல. பட் சபரியெல்லாம் பெஸ்ட் பர்ஃபார்மரில் வந்துட்டாங்க. அண்ட் இப்போ மற்ற இந்த 6 பேர் தவிர மற்றவங்க எல்லாருமே வந்து ஒரு ஸ்லேட் கொடுக்கப்பட்டிருக்கு மற்ற 10 பேர்களுக்கும். என்ன அப்படின்னா, எதனால் நீங்கள் வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் எழுதிட்டுருக்காங்க. அதை நம்ம டீட்டெயில்டாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பட் என்ன கேட்டால் எஃப்ஜே வந்து பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. லைக் அவர் ஏதோ இன்வால்மெண்ட் இல்லை, ஜோன் அவுட் ஆன மாதிரியே இருந்தார். அண்ட் ரம்யாலாம் அவங்களுக்கு தெரியவே இல்லை, என்ன பண்ணணுன்னே தெரியல. பாதி நேரம் அவங்க கேப்டனாக தான் இருந்தாங்க. கேப்டனாக இருந்தாலும் அவங்களால சமாளிக்க முடியல. பேஷண்ட் மாதிரி அப்பப்போ உடம்பு முடியாமல் போயிடுச்சு. பாவம் அவங்களால மேனேஜ் பண்ணவே முடியல. ஸோ ரம்யா அவங்க கேரக்டர் ஒழுங்காக பண்ணலை. சபரி எனக்கு நான் பார்த்த மாதிரியே தெரியல. பல நேரங்களில் அங்கே சபரியாக தான் இருந்தார். ஒரு கிச்சனுக்குள்ளே போயிட்டார் அப்படின்னா மெயின் செஃப்பாக மாதிரி அங்கே சமையலில் தான் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாரே தவிர டாஸ்க்கை பெருசாக பண்ண மாதிரி தெரியல. திவ்யா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவங்க வந்துட்டு தில்லனா மோகனாம்பால் மாதிரி ஏதாவது 1-2 இடங்களில் பேசினாங்களே தவிர மற்ற நேரங்கள் திவ்யாவாக தான் இருந்தாங்க. பட் டாஸ்க்குக்காக நைட்டெல்லாம் கண்முழிச்சு இருந்தாங்க. நைட்டெல்லாம் கண்முழிச்சிட்டு அடுத்த நாள் போய் குக் பண்ணாங்க. அதெல்லாம் கஷ்டம்தான். ப்ளஸ் அவங்களோட ஜுவல்லரிலாம் பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் கேர்ள்ஸ்க்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சாரீ வியர் பண்ணிட்டு இருக்கிறதே கஷ்டம். சாரீ வியர் பண்ணி அதில் ஜுவல்லை போட்டு கஷ்டப்பட்டு சமைக்கிறது, அதெல்லாம் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். பட் அதெல்லாம் பண்ணாங்களே தவிர பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல அவங்களால. அந்த இதில் அவங்களால பண்ணலை. அண்ட் அதே மாதிரி அமித்தும் பாவங்க, அந்த மனுஷன் இப்போ லைவ்ல கடந்து கதறாரு. எனக்கு கொடுக்கப்பட்ட ரோல் எனக்கு எப்படி பண்ணணும்னே தெரியல. அண்ட் மோரோவர் ஒரு மனுஷன் எப்போ பாரு 24/7 எப்படா அந்த வலியோட சுத்த முடியும்? ஏன்னா அவருக்கு அம்பு எரிஞ்ச ஒரு கர்ணனாக காமிச்சிருக்காங்க. அப்படி தான் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா எப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியும்? ஸோ நானும் வந்து 2 நாளாக தூங்குறேங்க, நானும் சரியாக தூங்கலை, நானும் வந்துட்டு டிஃபெண்ட் பண்ணியிருக்கேன், என் டீமுக்காக பேசியிருக்கேன், ஆனால் யாருமே என் பேரை சொல்ல மாட்டீங்களே பெஸ்ட்டில் அப்படின்னு மனுஷன் கதறினார். ஒரு 2-3 பேர் அதுக்கப்புறம் அவரோட பேரெல்லாம் சொன்னாங்க. ஆனால் பாவம் அவரால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணார். ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் வரும்போது அவர் வந்துட்டு எஃபர்ட் போட்டார். அந்த ஜுவல்லை பாதுகாக்கிறதுக்கு அவரும் ஒரு மெயின் ரீசன். ஆனால் அவரோட கேரக்டர் அவருக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. அண்ட் ஆதிரையில் எனக்கு செம்ம கோபமாக இருந்தது. இவளெல்லாம் எதுக்குடா மறுபடியும் உள்ளே அனுப்புனீங்கன்னு ஒரு மண்ணுக்கும் ஆக மாட்டுறாங்க. அவங்களுக்கு எப்பேற்பட்ட ரோல் கொடுத்தாங்க. ஆனால் பல நேரங்களில் அவங்க ஆதிரியாவே தான் பேசினாங்க, ஆதிரியாவே தான் சண்டை போட்டாங்களே தவிர அவங்க ரோல் அவங்க சுத்தமாக பண்ணவே இல்லை. ஸோ டெஃபினட்டாக ஆதிரை வர்ஸ்ட் அப்படின்றது கரெக்ட் தான்.
அடுத்தது சுபிக்ஷா த மெயின் ரீசன். அந்த நெக்லஸை பாதுகாத்ததில் சுபிக்ஷா அரோரா தான் மெயின். ஸோ டாஸ்க்குன்னு வரும்போது அவங்க 100% கொடுத்தாங்க சுபிக்ஷா. பட் பெர்ஃபார்மன்ஸில் அப்படின் போது அவங்க அந்த நாகேஷ் சார் மாதிரி அவங்க பெருசாக பண்ணலை. அவங்களுக்கு அது தெரியவும் இல்லை. அந்த ஒரு 2-3 டயலாக் வச்சு அவங்களால எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக கொடுத்தாங்க. பல இடங்களில் அந்த ஒரு துரு நகேஷ் சார்னா அந்த துருன்னு இருப்பார் இல்லையா, அதை வந்து அவங்க பண்ணி பார்த்தாங்க இப்படி தான் பண்ணணும்னு. அண்ட் நீங்கள் அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மராக நினைக்கிற 6 பேர் யார் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.